ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं. विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதி குருவாரம் நம்ம சிங்கேரியில் சங்கரரை பத்தி கேட்டுருக்கோம். குருநாதரோட பேரருள்ள இந்த காவியத்தின் நூலாசிரியர் திரு கே நாராயண சுவாமி அவர்கள். இவர் எழுதிய புத்தகத்தின் ஒவ்வொரு வரிகளையும் நம்ம ரொம்ப அனுபவிச்சு கேட்டுருக்கோம். பிரதி குருவாரத்திலையும் போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகிறோம். 77வது வாரமாக ஹரிஹரராஜனின் பட்டாபிஷேக வைபவத்துல ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் ஒரு நாடகம் நடத்தி அதற்கு சூத்திரதாரியாகவும் இருக்கார் அப்படிங்கறத தான் நாம கேட்டுருக்கோம். இந்த உண்மை அங்க இருக்கும் மக்கள் யாருமே அறிஞ்சிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மகாராஜர்களுக்கெல்லாம் ராஜாவாக பட்டம் சூட்ட பெற்று ஹரிஹரன் சகல மகாராஜ சின்னங்களையும் பிரிதுகளையும் ஏத்தண்டான். குருவிற்கு அளிக்க உத்தேசம் பண்ணியிருந்த காணிக்கையை தரும் முன்னாடி எளிய சீடனாக மட்டும் தோற்றமளிக்கணும் அப்படிங்கிற மனோபாவத்தோட அதை எல்லாத்தையும் அகற்றியும் விட்டுட்டான். இப்போது தனதாக இருந்த ராஜதானி நகரம், ராஜ்யம், மற்ற ராஜ்ய வைபவங்கள் அனைத்தையும் குருவிற்கு தத்தம் செய்து கொடுத்தாகிவிட்டது அல்லவா? ஆகையால் அந்த ராஜ சின்னங்களும் விருதாவளிகளும் கூட அவருடையதாகிடுத்து. ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளுடையது அவரோடதாகிடுத்து. அவருக்கே அவற்றை அளிக்கணும் இல்லையா? இப்படி தீர்மானம் செஞ்சுண்டு ரொம்பவும் பணிவுடன் அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து அவர் முன்னாடி வச்சு சாஷ்டாங்கமா நமஸ்காரங்களையும் பண்றான் அந்த ராஜன். ஸ்வர்ண மகுடம், 2 வெண்பட்டு குடைகள், 2 சாமரங்கள், ஸ்வர்ணத்தால் செய்யப்பட்ட செங்கோல், ஸ்வர்ணமயமான உடைவாள் என்று ஒவ்வொன்றையும் எடுத்து குருநாதரோட முன்னாடி வச்சு மௌனமாக நமஸ்கரித்த போது அவன் மனசுல நினைக்கிறான், இவர்தான் பரமேஸ்வரர், பரமேஸ்வரருக்குத்தான் இது சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிற பாவனை அவனுக்கு ஏற்படுறது அந்த ராஜனுக்கு. அப்போ அவன் சொல்றான், பகவானே, தங்களுடைய ஆசீர்வாதங்களுடன் எனக்கு அளிக்கப்பட்ட விருதாவளியையும் நான் தியாகம் செய்கிறேன், அதற்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். அப்படி அவன் பிரார்த்தனை பண்ணிக்கும் போது அவருடைய உள்ளத்துல எந்த விதமான கலக்கமும் இல்லை, களங்கமும் இல்லை. குருவின் உள்ளமும் அப்ப கலங்கல. ஆனா அந்த காட்சியை சாட்சிகளாக பார்த்து கொண்டிருந்தார் இல்லையா எல்லாரும், அவர்களுடைய உள்ளங்கள்லாம் கலங்கர்தாம். அப்போ ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் மதுரமான குரல்ல பேசுறாராம். எம்முடைய பிரியமான சீடரான ஹரிஹரனே, நீ மன நிறைவுடன் எமக்களித்த இந்த காணிக்கையை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம். இந்த க்ஷணத்திலிருந்து இந்த புதிய ராஜதானி நகரமும் ராஜ்யமும் ராஜ வைபவங்களும் எம்மை சார்ந்தவையாகிவிட்டது. அவற்றை குறித்து நாம் எந்த விதமாக ஆக்ஞைகளும் பிறப்பிக்க அதிகாரமுடையவர்களாக ஆகிவிட்டோம். ஆகையால் இப்போது நாம் ஆணைகள் எதுவும் விட்டால் அவை நிறைவேற்றப்படும் அல்லவா அப்படின்னு கேட்கிறார். நிச்சயமாக நிறைவேற்றப்படும். இனி தங்களுடைய உத்தரவுகளின்படியே மந்திரிகளும் சேனாதிபதிகளும் இயங்குவார்கள். நான் ஒரு சாதாரணமான பிரஜை, நானும் அதற்கு உட்படுவேன் அப்படின்னு அந்த ராஜன் சொல்றான்.
மிகவும் சந்தோஷம். அதைத்தான் நாமும் விரும்புகிறோம். இப்போது எம் இஷ்டப்படி ராஜ்யாதிபத்தியத்தை யாருக்காவது அளிக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்கிறார் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள். தங்களுடைய விருப்பம் போல செய்யலாம். அதை ஆக்ஷேபிக்கவோ ஆமோதிக்கவோ யாருக்கும் உரிமை இல்லை, யாரும் முன்வரவும் மாட்டார்கள் அப்படின்னு அந்த ராஜன் சொல்றான். அப்போது ஸ்ரீ வித்யாரண்யர் சொன்னதை ஒரு கூட்டமே கேட்டுருக்கு. எங்கும் நிசப்தம் நிலவருது. அந்த சமயத்துல அவருடைய குரல் கணீர்னு ஒலிக்கிறது. அந்த இடத்துல, ஹரிஹரா, நாம் பரமஹம்ச சந்நியாச தர்மத்தை மேற்கொண்டிருக்கிறோம், தவிர பரிப்ராஜக தர்மமும் பரிபாலிக்க வேண்டி இருக்கிறது. ஓரிடத்தில் நிலை கொள்ளாது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்க வேண்டும். ராஜபீடத்தில் அமர்ந்து கொண்டு நிர்வாகம் செய்வதும், மந்திரிகள் சேனாதிபதிகள் சூழ இருந்து கொண்டிருப்பதும், வரிவசூல் செய்வதும், பிரஜைகளை பரிபாலிப்பதும் எமக்கு உரிய தர்மங்கள் அல்ல. ஈஸ்வரனின் பிரேரணையால் சிறிது நேரத்திற்கு மட்டும் எல்லா வைபவங்களும் எமக்கே உரியவையாக ஆக்கிக் கொள்ளப்பட்டது. அவற்றை இப்போது தகுந்தவர் ஒருவரிடம் அளித்துவிட்டு யாத்திரை புறப்பட விரும்புகிறோம் அப்படின்னு அவர் சொல்றார் கணீர்னு. இத அமைதியா அங்க இருக்கிறவா எல்லாரும் கேட்டு இருக்கா. ஹரிஹரா, குரு கேட்டவுடன் ஒரு கணமும் தாமதிக்காமல் எல்லாவற்றையும் தியாகம் செய்த நீயே அந்த தகுந்த புருஷன். வீரத்தாலும் தர்மத்தாலும் சிறப்படைந்த நீ தியாகத்தினால் மேலும் உயர்ந்து விட்டாய். நாம் அனுக்கிரகபூர்வமாக இந்த ராஜதானி நகரம், ராஜ்யம், ராஜ வைபவங்கள் எல்லாவற்றையும் உனக்கே அளிக்கிறோம். இப்படி இந்த வார்த்தைகளை, ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளின் இந்த வார்த்தைகளை கேட்ட ஹரிஹரன் ஆடி போயிட்டான். அவன் உடெல்லாம் நடுங்கிறது. அவனுக்கு பேசுறதுக்கு நாவே எழல. அவனுக்கு தியாக புத்தியுடன் எல்லாவற்றையும் குருவிற்கு தத்தம் செய்யும் போது எவ்வளவு சுலபமாகவும் சுகமாகவும் இருந்தது. புஜபலத்தால் ஜெயித்து அடைந்த போது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட அந்த மகிழ்ச்சி அதிகமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது ஸ்ரீ வித்யாரண்யரை போன்ற உயர்ந்த குருவின் பிரசாதமாக இப்போது பெற்றுக்கொள்ள வேண்டியவை விவேகம், வைராக்கியம், ஞானம் போன்றவை அல்லவா? பட்டம், பதவி, தனம், பூமி இவையெல்லாம் இல்லவே. இப்படியெல்லாம் எண்ணங்கள் அந்த ராஜனின் மனத்துல உதிச்சுண்டே இருக்கு. அவன் நின்ற இடத்துலயே நின்று இருக்கான். அவரை நோக்கி வரவே இல்லை. அவனுக்கு பிரமிப்பா நின்று இருக்கான். அவன் ஸ்தம்பிச்சு போய் நின்று இருக்கான். ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் அனல்ப சங்கல்ப சித்தர் அப்படிங்கிற அந்த கவி வர்ணித்துள்ளபடி தாம் மனசில் நிச்சயித்துக் கொண்ட அந்த உயர்ந்த செயலை உடனே செய்கிறார். தாம் அமர்ந்திருந்த சிம்மாசனத்திலிருந்து எழுந்துகிறார். வேகமாக அவரே ஹரிஹரனின் சமீபத்தை அடைகிறார். கை நிறைய சோபனாட்சதையை எடுத்து அவருடைய தலையில் தூவரார். தங்கமயமான அந்த செங்கோலை எடுத்து அவருடைய வலக்கரத்தை பற்றி அதுல வைக்கிறார் ஆச்சாரியால். அவருடைய கையை விடாமல் ஸ்ரீமத் ராஜாதி ராஜன் பரமேஸ்வர அப்பிரதிம பிரதாப வீர நரபதி எம் குருநாதர் ஸ்ரீ வித்யாசங்கர தீர்த்தரின் பிரசாதமாக இந்த ராஜதானி நகரத்தையும் ராஜ்யத்தையும் மற்ற ராஜ வைபவங்களையும் பெற்றுக்கொள்வாயாக. நீயும் உன் சகோதரர்களும் எம் குருநாதரிடம் அனன்யமான பக்தியை கொண்டு அவருடைய அனுக்கிரகம் எப்போதும் உங்களுக்கு இருக்கும்படி நடந்து கொள்வீர்களாக. உங்கள் வம்சம் தொடர்ந்து இங்கு ராஜ்யபாலனம் செய்து கொண்டு சனாதன தர்மத்தை ரட்சித்து வரட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் சொல்றார். அந்த சமயத்துல சபையினரிடம் கலகலவென்ற சப்தத்துடன் மகிழ்ச்சி அலை போல பரவறது அந்த சந்தோஷம். ஸ்ரீ வித்யாரண்ய மகா சுவாமிகளுக்கு ஜெய அப்படிங்கிற அந்த கோஷமும் எழது. ஹரிஹரனின் கரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த செங்கோலை குருநாதரின் பாதயுகலத்தில் படும்படி வைத்து நமஸ்கரித்து எடுத்துக் கொள்கிறான் அந்த ராஜன். அதன் பின்னாடி
அவரிடம் ஒரு பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறான் அந்த ராஜன். ஹே குரு, நான் தங்களுடைய தாசனாகவே இந்த ராஜ்ய பாரத்தை வகிப்பேன். ஆனால் தாங்கள் எனக்கு சில வரங்களை அளிக்க வேண்டும். தங்களிடம் நான் சமர்ப்பித்த ராஜ சின்னங்களான சிம்மாசனம், மகுடம், சத்திரம், சாமரம், ஸ்வர்ண பாதுகைகளை எல்லாம் தங்களிடமே வைத்துக் கொள்ள வேண்டும். அவற்றை தாங்கள் திருப்பித் தரவோ நிராகரிக்கவோ கூடாது. மற்றொருவரும் தாங்கள் இவ்விடமே இருந்து கொண்டு எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். மேலும் ஒரு விருப்பம், இந்த நகரம் தங்களுடைய பெயரை பெற்று வித்யாநகர மகாராஜதானியாக அறிவிக்கப்பட அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ அவர் சொல்றார், ஹே நரபதி, நாம் இந்த ராஜ சின்னங்களை அங்கீகரிப்பதற்கு இப்போது தகுதியுடையவர்கள் கிடையாது. இதற்கு அது சமயமும் கிடையாது. நீ கூடிய சீக்கிரத்தில் சகோதரர்களுடன் சிங்கேரிக்கு சென்று லம்பிகா யோகத்தில் ஆழ்ந்திருக்கும் எம் குருநாதரை தரிசனம் செய்து அவருடைய சன்னதியில் இவற்றை சமர்ப்பித்துவிடு. நமக்கு இப்போது வாரணாசிக்கு யாத்திரையாக செல்ல வேண்டியது விதிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் உரிய காலத்தில் இங்கு வருவோம் அப்படின்னு ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் பதில் கொடுக்கிறார் அந்த ராஜனுக்கு. இப்படி அரசனை சமாதானம் செஞ்சுட்டு அவனுடன் ஸ்ரீ விருபாட்சேஸ்வரரின் சன்னதிக்கு சென்று தரிசனம் செஞ்சுக்கிறார் அவர். ஏகாந்தமான அந்த சமயத்துல அவர் ஹரிஹர ராஜனிடம் தம் உள்ளத்தை திறந்து பேசுகிறார். ஹரிஹரனே, சிறுவயதில் நான் அம்பிகையை உபாசித்த போது அவள் பிரீத்தியை அடைந்து பிரத்யக்ஷமானாள். உயர்ந்த ஸ்ரீவித்யை கோராமல் அரச பதவியையும் அளவில்லாத தனத்தையும் கோரினேன். அம்பிகை, உனக்கு அவை இந்த ஜன்மத்தில் பிராப்தமாகாது, அடுத்த ஜன்மத்திலேயே அவற்றை அடைவாய் என்று சொன்னாள். நான் சந்நியாசியான பிறகு மறுபடியும் அவளை உபாசித்த போது அம்பிகையின் தரிசனம் மீண்டும் கிடைத்தது. இது உனக்கு புதிய ஜன்மம், ராஜ பதவியும் தனஸ்மிருத்தியும் கிட்டும் என்று சொன்னாள். நான் அதற்கு, நான் இப்போது துறவி, அவை எனக்கு வேண்டாம், ஸ்ரீவித்யை அருள்வாய் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினேன். அதற்கு அவள் சொன்னாள், அந்த தொந்தம் உன்னை விடாது, ஒரு கணமாவது அவற்றை நீ அடைவாய். அவற்றை திரஸ்கரிக்கும் மனோ வலிமையை அப்போது பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுட்டாள். ராஜதானி நகர நிர்மாண சமயத்தில் ஏற்பட்ட சிறிய தவறினால் உனக்கும் உன்னால் ஸ்தாபிக்கப்பட போகும் ராஜ்யத்திற்கும் எந்த விதமான கெடுதலும் ஏற்படக்கூடாது என்பதற்காக உன்னிடமிருந்து எல்லாவற்றையும் சிறிது காலத்திற்கு விலக்கி பிறகு நல்ல நேரத்தில் மீண்டும் அவற்றை நீ அடையும்படி செய்தேன். இது தெய்வாதீனமான செயலா என்பதை என்னால் இப்போது சொல்ல முடியாது. உனக்கும் ராஜ்யத்திற்கும் தர்மத்திற்கும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்பதே என்னுடைய பிரார்த்தனையாக எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். பகவத் கிருபை உனக்கு இருந்து கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். அப்போ ஹரிஹரன் கேட்கிறான், எனக்கு இப்போது தாங்கள் இடக்கூடிய ஆக்ஞை ஏதாவது உள்ளதா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவர் சொல்றார், என்னுடனேயே சிருங்கிப்பட்டர் என்கின்ற பிரம்ம ராட்சஸ் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய உதவிகளினால் நான் சில நல்ல காரியங்களை சாதித்துக் கொள்ள முடிந்தது. தவிர எனக்கு நெருங்கிய நண்பனாகவும் அது உள்ளது. ஏதோ சாபத்தினால் இந்த நிலை ஏற்பட்டதுடன் ஏராளமான அன்னத்தை புசிப்பதால் மட்டுமே தனித்துக் கொள்ள முடியும். பசியும், அப்பேற்பட்ட பசியும் அதற்கு ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்தில் அன்னம் நிறைய கிடைக்கும்படி ஏற்பாடு செய்கிறேன் என்கின்ற உறுதிமொழி அளித்து இங்கே அழைத்து வந்தேன். ஒருவர் கண்களிலும் தென்படாமல் உலவி வரும் அந்த பிரம்ம ராட்சசுக்கு ஏராளமான ததியன்னத்தை தினம்தோறும் அளிக்கும்படி நீ ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ வித்யாரண்யர். ஆஹா, அப்படியே செய்கிறேன்
புகை போல ரூபமில்லாமல் உலவி வரும் அதற்கு நான் எப்படி எங்கே அன்னத்தை படைப்பது அப்படின்னு கேட்கிறான் ராஜன். இதற்கு பதில் நாம் அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ சத்குரு பாகி, ஸ்ரீ சத்குரு பாகி, ஸ்ரீ சத்குரு பாகி.